நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். விளக்கம். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி. மாநில அமைப்பாளர் சிவா நம்பிக்கை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம். சிலைக்கு மாலை அணிவித்து ஆளுநர் மரியாதை. புதுச்சேரியில் தேசிய ஜூனியர் கூடைப்பந்து போட்டி. 60 அணிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில கழக அவைத்தலைவர் SP சிவகுமார் தலைமை வகித்தார். மாநில கழக துணை அமைப்பாளர்கள் அனிபால் கன்னடி, தைரியநாதன், AK குமார், மாநில பொருளாளர் செந்தில்குமார் MLA, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற முதல் நாளில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எழுச்சி உரையாற்றி கழகத்தினருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ள நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காலாப்பட்டு, ராஜ்பவன், உருளையன்பேட்டை, உப்பளம், முதலர்பேட்டை, பில்லியூர், மங்கலம், திருபுவனை, கதிர்காமம், நெல்லித்தோப்பு, பாகூர், காரைக்கால் தெற்கு, நிரவி, TR பட்டினம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு கழக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்த திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி, ஜெகத் ரட்சகன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தோழர்களுக்கும் நன்றி. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக கழக தலைவர் தளபதியார் நிறுத்திய கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் 5 கழக உறுப்பினர்களை 11வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்தமைக்கும் இச்செயற்குழு கூட்டம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திருவுருவப் படத்தினை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதோடு இனிப்புகள் வழங்கியும் நலிந்த ஏழை எளியவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புமாக பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ள கழகத் தலைவர் அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர்கள், பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் திருக்கனூரில் பைக் திருடிய வாலிபர் கைது. CCTV காட்சியின் உதவியால் பைக் திருடிய கோபாலை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மர்ம நபர்கள் அதனை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் பல இடங்களில் தேடியும் வாகனம் கிடைக்காததால் திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திருக்குனூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கண்காணித்தனர். விசாரணையில் தென்னம்மா தேவி பகுதியைச் சேர்ந்த கோவில் வீதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் பைக்கை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட கோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் நமச்சிவாயம் டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். புதுவை மாநில அமைச்சராக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீன், அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பின் பேரில் இவர்கள் பங்கேற்றனர். இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை டெல்லி சென்றுள்ளார். அங்கு தேசிய தலைவர் நிதின் நவீன், அமைப்பு செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக நன்றி தெரிவிக்கிறார். தொடர்ந்து அவர் மத்திய மந்திரிகள் அமித்ஷா, மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வால் உள்ளிட்ட அமைச்சர்களையும் பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நினைவு நாள் தேசிய வன்முறை எதிர்ப்பு நாளாக புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கத்திலுள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, சாய் சரவணகுமார், சிவக்குழந்தை, EKD ஆறுமுகம், அழகு என்கிற அழகானந்தம், நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குநர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவரும் வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் முன்மொழிய மக்கள் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். துணைநிலை ஆளுநரின் செயலர் உடனிருந்தார். திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் பஞ்சவடி சேஷரத்தில் நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வசந்த உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. வசந்த உற்சவத்தை முன்னிட்டு பூர்வாங்க பூஜைகள் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தொடங்கி 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை நடைபெறும். இந்த 3 நாட்களிலும் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாலை நேரங்களில் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி விசேஷ திருமஞ்சனம் கண்டு வெள்ளிக்கிழமை அன்று புஷ்ப விதானத்திலும், சனிக்கிழமை காய்கறி விதானத்திலும், ஞாயிற்றுக்கிழமை அன்று பழங்கள் விதானத்திலும் அலங்கார சேவை சாதிப்பார். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு விசேஷ சீதாராம திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அடியார் நால்வர் புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் நால்வர் புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டம், 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா மற்றும் தெப்போற்சவம் 29ஆம் தேதியன்றும் நடைபெறவுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு.
வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் நாடு முழுவதும் இருந்து 60 அணிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் இளம் கூடைப்பந்து வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22 முதல் 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேசிய அளவிலான போட்டியில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 60 அணிகள், 800 வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் 200 அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சிறந்த 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளதாக கூடைப்பந்து சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளை நடைபெறும் தொடக்க விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, தமிழக அமைச்சரும் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று போட்டியை துவக்கி வைக்க உள்ளனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்த்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினர். போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் பேசினார்கள். இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் கொத்தளம் தெரு புனித சூசியப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா தேர்பவனி. காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசியப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசியப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. தேர்பவனி ஒட்டி சூசியப்பர் சுருவம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரத்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருள் கன்னியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கராத்தே போட்டியில் 2 தங்க பதக்கங்களை வென்று காரைக்கால் சேர்ந்த பள்ளி மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுகுமார் குணவதி தம்பதிகளின் மகன் ஹர்ஷித் குமார் இலங்கையில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற ஆசிய அளவிலான 12 வயது உட்பட்ட கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். இந்த 12 வயதுக்குட்பட்ட ஆசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து 42 மாணவர்கள் பங்கேற்றதில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஹர்ஷித் குமார் 2 தங்க பதக்கங்களை வென்று முதல் பரிசு பெற்றுள்ளார். இந்த நிலையில் இன்று கராத்தே போட்டியில் இலங்கையில் ஆசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 2 தங்க பதக்கங்களை பெற்ற மாணவன் ஹர்ஷித் குமார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் இதேபோன்று பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தெரிவித்தார். வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி, மாநில அமைப்பாளர் சிவா நம்பிக்கை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம், சிலைக்கு மாலை அணிவித்து ஆளுநர் மரியாதை. புதுச்சேரியில் தேசிய ஜூனியர் கூடைப்பந்து போட்டி,
60 அணிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.